ஹாய். ஹாய். ஆக்சுவலாக வழக்கமாக என்னுடைய லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் என்னென்ன விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பர்டிகுலர் எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக இருக்க போகுது. கிறிஸ்ப் இந்த சென்ஸ் வந்து லைவ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்க போதோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இங்கே இருக்க போகுது. யூஸ்வலாக வந்து லைவ்ல வந்து உங்களோட கொஸ்டின் ஷார்ட்டாக இருக்கும், என்னோட விளக்கங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்க போகுதுன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் விளக்கமாக இருக்க போகுது, ஆன்சர்ஸ் வந்து ஒரு வரியில் கிறிஸ்பாக இருக்க போகுது. கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிருவோம். எப்போதுமே அக்டோபர் மந்த் அப் ட்ரெண்ட்லேயே இருக்கும். இந்த வருஷம் அக்டோபர் மந்த் அப் ட்ரெண்ட்ல இருக்குமா இல்லனா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குமா? உங்களோட கருத்து என்ன? எஸ், இனிஷியலி டவுன் ட்ரெண்ட், அப்புறம் வந்து அப் ட்ரெண்ட். இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் விரிவாக பதில் சொல்லிடுறேன், சிங்கிள் வேர்டில் பதில் சொல்லாமல். எப்பவுமே வந்து அக்டோபர் மந்த் வந்து சொன்ன மாதிரி அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ப்ரீவியஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வீக்கில் மட்டுமே எல்லா வாட்டியுமே வந்து பிட்காயின் வந்து ஒரு 10 to 15% டவுன் ஆகிட்டு தான் மறுபடியும் அப் ட்ரெண்டில் ஒரு 30% வரைக்கும் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த முறையும் அது மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இனிஷியலி டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறமா அப் ட்ரெண்ட். கிரிப்டோல நிறைய டொமைன்ஸ், நிறைய ஏரியாஸ், நிறைய செக்டார்ஸ் இருக்கு. இந்த புல்ல உங்களோட ஃபேவரட் டொமைன் எது? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் என்னுடைய ஃபேவரட் டொமைன். கேமிங் செக்டார் வளர்ந்துகிட்டே இருக்கு. பழைய செக்டார் மெட்டாவர்ஸ்னு இருந்தது. இப்ப உங்களோட பிக் கேமிங்கா இருக்குமா மெட்டாவர்ஸா இருக்குமா? கேமிங் தான், மெட்டாவர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நிறைய கேமிங் காயின்ஸ் இருக்கு. உங்களோட ஃபேவரட் கேமிங் காயின் எது? நாக்காமோட்டோ கேம்ஸ், நாக்கா. ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் எக்கச்சக்கமா வந்துருச்சு, ட்ரெண்டிங்லயும் இருக்கு. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறாங்க. உங்களோட ஃபேவரட் ஆர்டபிள்யூஏ காயின் எது? ரியோ தான் என்னுடைய ஃபேவரட் காயின். L1 பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எவர் கிரீன். உங்களுடைய டாப் L1 காயின் எது? வெக்டன்சார் TAO, இதுதான் என்னுடைய ஃபேவரட் லேயர் 1 இந்த பர்டிகுலர் புல்லுக்கு. கிரிப்டோவை தாண்டின கேள்வி இது. யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுல உங்களை மிகவும் கவர்ந்த அல்லது உங்களுக்கு பிடித்தமான சேனல் எது? ஜேம்ஸ் ஜானி, JAMES ஸ்பேஸ் விட்டு JANI, அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த சேனல். லோ சப்ளை காயின்ஸ் நிறைய இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் TET அண்ட் ட்ரையாஸ். இது ரெண்டுத்துல உங்களோட டாப் பிக் எது? போத், ரெண்டுமே தான். எல்லா கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபண்டமெண்டல், யூட்டிலிட்டி, நேரேஷன் முக்கியமானது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? மூணுமே முக்கியமானது தான். இதை விட்டா அது, அதை விட்டா இதுன்னா கிடையாது. ஆல் த்ரீ ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு பிளாக் செயினை இன்னொரு பிளாக் செயினோட இன்டர் கனெக்ட் பண்ண ஆரக்கிள் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கு. அதுல ஃபேமஸ் ஆனது ETHோட செயின் லிங்க் அண்ட் சொலானாவோட PYTH பித். இதுல உங்களோட டாப் பிக் எது? இந்த புல்லோட டாபிக் சொலோனாவா இருக்கிறனால என்னோட இதுலேயும் என்னோட டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா PYTH இருக்கும். என் லிங்கை விட எனக்கு PYTH மேலே கன்விக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. PYTH இஸ் மை டாபிக் as far as oracles are concerned. கிரிப்டோல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பைனான்ஸோட CZ, எத்ரியமோட விட்டாலிக். இதுல உங்களோட ஃபேவரட் யாரு? ஆப்வியஸ்லி CZ. விட்டாலிக்கை விட எனக்கு CZ ரொம்ப பிடிக்கும். பெரிய எக்கோசிஸ்டம்ஸ்ல காஸ்மோஸ் எக்கோசிஸ்டமும் போல்காடாட்டோட டாட் எக்கோசிஸ்டமும் இருக்கு. இதுல உங்க ஃபேவரட் எக்கோசிஸ்டம் எது? நேச்சுரலி காஸ்மோஸ் ஆட்டோமோட எக்கோசிஸ்டம் தான் எனக்கு ரொம்ப கவர்ந்த எக்கோசிஸ்டம் when compared with DOT. இன்னைக்கு டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துருக்கு. அதுல குவாண்டம் கம்ப்யூட்டிங் பெருசா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் FHE டெக்னாலஜி பெருசா வளர்ந்துருக்கு. இந்த ரெண்டு டெக்னாலஜில எந்த டெக்னாலஜி பெருசா போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு FHE, ஓவரால் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு குவாண்டம். ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தளவுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வளர்றதோ இல்லையா, குவாண்டம் ரெசிஸ்டன்ட் வந்து வளரணும். குவாண்டம் ரெசிஸ்டன்ட் அல்கோரிதம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் நிறைய வரணும். ப்ளஸ் வந்து இப்பயே பார்த்தீங்கன்னா FHE தான் வந்து கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கிரிப்டோவில் வந்து FHE பெருசாக வரும். உங்களுக்கு பிடிக்காத ஏரியால இருந்து ஒரு கேள்வி, டோஜியா ஷிபாவா? ரெண்டுமே இல்லை.
நீங்க தமிழ் சேனல்ஸ் நிறைய பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கிரிப்டோல இருக்கிற உங்களோட ஃபேவரட் தமிழ் சேனல் எது? சென்னை டு லண்டன் ஆனந்த் சாரோட சென்னை டு லண்டன் சேனல் என்னோட ஃபேவரட் சேனல். இப்ப இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு உங்களோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன? ஆல்வேஸ் டேக் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குது அப்போல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டே இருங்க. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று லோ பிரைஸ்ல வாங்கி ஹை பிரைஸ்ல விற்கிறது, மறுபடியும் லோ பிரைஸ்ல வாங்கி ஹை பிரைஸ்ல விற்கிறது. இதுக்கு ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரிஸ்கே இல்லாம ஸ்டேக் பண்ணி வச்சுக்கிறது. இது ரெண்டுத்துல நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் கண்டிஷன். யூஸ்வலாக நான் கேபிட்டலை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஸ்டேக்கிங் ஆப்ஷனுக்கு போவேன். கேபிட்டல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விங் ட்ரேட் ஆப்ஷனுக்கு போவேன். அதனால் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுவேன். இதுவா அதுவான்னு கேட்டால் ரெண்டுமே தான். ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் காயின், வெதர் ஐ ஹவ் டேக்கன் மை கேபிட்டல் ஆர் நாட். கேபிட்டல் எடுத்திருந்தா ஸ்டேக்கிங், கேபிட்டல் எடுக்கலன்னா ஸ்விங் ட்ரேட். தட்ஸ் இட். இன்னைக்கு நிறைய சென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. உங்களோட ஃபேவரட் எது? சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் MEXC அது என்னோட ஃபேவரட் எக்ஸ்சேஞ்ச், ஒன் ஆஃப் தி ஃபேவரட் எக்ஸ்சேஞ்ச். என்ன ரீசன்னா நிறைய காயின்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கிறனால என்னோட ஃபேவரட் எக்ஸ்சேஞ்சுன்னு பொறுத்தளவுக்கு MEXC. மிகவும் பிடித்தமான டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அல்லது எக்ஸ்சேஞ்சஸ்? எக்ஸ்சேஞ்சஸ் டீசென்ட்ரலைஸ்டை பொறுத்தளவுக்கு சொலோனாவோட ஜூபிட்டர், ETHோட யூனிஸ்வாப், இது ரெண்டும் தான் என்னோட ஃபேவரட் எக்ஸ்சேஞ்சஸ். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற பழமொழியை வச்சு பார்த்தோம்னா பழைய கிரிப்டோ எதுவுமே பெருசா போகாது. உங்களுக்கு பிடித்தமான பழைய கிரிப்டோ எது? பழைய கிரிப்டோனது போன புல் கிரிப்டோ கேட்குறேன்னு நினைக்கிறேன். போன புல் கிரிப்டோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது FTM, ஃபேண்டம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கிரிப்டோ காயின். குவாலிட்டியா குவான்டிட்டியா? குவாலிட்டி. கண்டிப்பாக குவான்டிட்டிக்கு நான் போக மாட்டேன், குவாலிட்டிக்கு தான் போவேன். ரேபிட் கொஷின் ரவுண்ட். கொஷின்குள்ள போலாமா? ம். SUI ஆர் SEI? SUI. ட்விட்டர் ஆர் டெலிகிராம்? டெலிகிராம். DAI1 ஆர் EWT? DAI1. FTM ஆர் ஆல்கோ? FTM. இந்த 2 வருடத்துல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதுல பிட்டென்சர் ஒன்று. அடுத்த பிட்டென்சரா எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த எபிசோடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிற லைவை கிறிஸ்பாக சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னொரு எபிசோடில் ஒரு சூப்பர் காயின் டோக்கன் அல்லது ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from புகழ். ரோஷன்.